இஸ்ரேல் என்ற யூத இனத்தினுடைய சதியின் காரணமாக இந்த போர் அப்படிங்கிறது மறுபடியும் தொடரப்போகுதுங்கிற ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பில் ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது ஈரானால் மறுபடியும் மூடப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி. ஒத்த கப்பலை கூட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு பேரலாக சவுதி அரேபியாவில் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டரும் சவுதி அரேபியாவினுடைய இளவரசரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தொடர்பாக. இது எல்லாத்தையும் தாண்டி கப்பல் போகணும் வரணும் அப்படின்னா இனிமேல் கிரிப்டோ கரன்சி முறையில் நாங்கள் ரூபாயை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது, அதாவது ரியாலை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தொடர்பான அறிவிப்புகள்லாம் வெளியாக போகுது. துப்பாக்கியை ஏந்தி நானே சுடுவதற்கு தயார் அப்படின்னு ட்ரம்ப் வெளியாற்றிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு ட்ரூத் சோஷியலுடைய மிரட்டல் எதை வலியுறுத்துது? ஒரு பெரிய வார் இல்லை, WW3 நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோங்கிறது தெளிவாக தெரியுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. நாட்டோவினுடைய தலைவர் மார்க் ரூட்டேவை சந்தித்ததற்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்கள் வெறுமன இலவச சலுகைதாரர்களாக மட்டுமே இருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்க நம்மக்கிட்ட இருந்து திருடுவதற்காக மட்டுமே நம்மளை பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய பணத்தையும் ஆயுதங்களையும் மட்டுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. நமக்கு ஒரு உதவின்னு வரும்போது அவங்க செய்ய மறுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம எதுக்காக இருக்கணும், நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் மார்க் ரூட்டே கிட்ட ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தாழ்மையாக பேசி இருக்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. இந்த ரூட்டே அப்படிங்கிற நபர் நாட்டோ நாடுகளுக்கான ஒட்டுமொத்த தலைவர். அப்படிப்பட்டவர் ஒரு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவரே ட்ரம்ப் சொல்லி மட்டும்தான் கேட்பார். யூரோப் நாடுகள் அவங்கவுங்க தனித்தனியாக முடிவெடுப்பதற்கு அந்த நாட்டில் பிரசிடெண்ட்டை பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இந்த நாட்டோவினுடைய கூட்டமைப்பு தலைவருக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடையாது. இருந்தாலும் கடைசியாக அவரை பார்த்து மரியாதை நிமித்தமாக பேசிவிட்டு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். அது என்னவாக இருக்கலாம்? நாட்டோவை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் சைடில் உங்களுக்கு தெரியும் அசிஃப் அவர்கள், அவங்க இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போது இஸ்ரேலுடைய வாயை அடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க லெபனானில் தேவையற்ற போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். ஃப்ரைடே மீட்டிங் வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக அதிபயங்கரமான தாக்குதலை லெபனானில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. 300 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிருக்காங்க. 1500 மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் செய்வது சரியானு அமெரிக்கா தான் கேட்கணும். பட் அமெரிக்கா அமைதியாக இருப்பது ஆபத்திலும் ஆபத்து அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். ஈரானுடைய எண்ணெய் எரிவாயு அது மட்டும் இல்லை, பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஹமீத் உசைனி அப்படிங்கிற நபர் இன்னைக்கு ஈரானுடைய செய்தி ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்னா, இனிமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து செல்லக்கூடிய எல்லா கப்பல்களுமே கிரிப்டோ கரன்சியில் தான் எங்ககிட்ட மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நியூயார்க் டைம்ஸ் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது மூடப்படும் அப்படிங்கிற வார்த்தையை விட மூடப்பட்டுருச்சு, அதிலிருந்து ஒரு கப்பல் கூட போகலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். பட் 800 கப்பல்கள் வரிசை கட்டி நிற்கிது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு செய்தி கிடைக்குது அப்படின்னா அது ஈரான் கிட்ட இருந்து என்ன செய்தி வருது, அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன செய்தி வருதுங்கிறதையும் பொறுத்து வச்சு பார்க்கணும். அப்போ நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் ஒத்த கப்பல் கூட இன்ன வரைக்கும் போகலை வித்தின் 24 ஹவர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈரானுடைய IRIB சேனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கப்பல்களுக்குமே இனிமேல் நாங்கள் கிரிப்டோ கரன்சியில் பணம் வாங்கிட்டு தான் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடான டீல் இன்னும் அந்த கப்பல்கிட்ட முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விடமாட்டேன்னு சொல்லலை, விடுவதற்கான வாய்ப்பு நீ காசு கொடுத்தா தான் விட முடியும். அது சீனாவினுடைய யுவானில் இல்லை, கிரிப்டோ கரன்சியில் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் டிஜிட்டல் அடிப்படையிலான கரன்சியை உருவாக்குறதுக்கும் ஈரான் ஒரு பெரிய திட்டம் ஒன்று போடுறாங்க. ஸோ டாலர் அப்படிங்கிற அந்த சிக்கலில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தலாம்.
ரியாலுடைய மதிப்பு கம்மியாக இருக்கிறதுனாலையும் தேவையில்லாமல் சீனாவிடம் போய் சரணடைவதற்கு பதிலாக கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வது ஈரானுக்கு பெரிய அளவிலான லாபத்தை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. ஒருவேளை இது ட்ரம்பினுடைய ஐடியாவாக கூட இருக்கலாம். காலையில் பரபரக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்றை மார்க் ரூபியோ கொண்டு வந்தார். அது என்ன செய்தி அப்படின்னா, அவர்கள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தார். இதை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தோம். என் கூட யார் ட்ரம்ப் சொல்கிறாரு, என் கூட விட்காஃப் இருந்தார், மறுபடியும் குஷ்னர் இருந்தாப்புல. 3 பேரும் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது மார்க் ரூபியோ ஓடி இந்த தகவலை சொன்ன உடனே யார் அந்த விதிமுறையை மீறினது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. அது இஸ்ரேலா இல்லை ஈரானா அப்படிங்கிறத நான் கேட்கல. ஆனால் யார் விதிமுறையை மீறினாலும் என் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வைத்து நான் சுட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் சல்மான் அவர்கள் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமரோடு அமர்ந்து உட்காந்து பேச போகிறார். இது தொடர்பாக ஸ்டாமர் சவுதிக்கு நேரடியாக வந்திருக்காரு. 2 பேரும் உட்காந்து பேசி கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும், மிடில் ஈஸ்டில் நிகழக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும், சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், நேட்டோவிலிருந்து யூகே தனித்து விடப்படுவது, அமெரிக்கா தனியாக மூவ் செய்யக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஜஸ்ட் நவ். அது முடிஞ்சதற்கு பிறகு அவங்களே ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதையும் நான் கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சரில் ஒளிபரப்புவேன். சவுதி அரேபியா இப்போ ஈரான் கிட்ட சரணடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி. இனிமே உங்களுடைய போரில் நாங்கள் ஈடுபட விரும்பலை. பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை ஏற்கனவே கிழிச்சு போட்டுட்டோம். அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய உறவுகளையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லை, போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், யூஎஸ் பேஸில் இருந்து டைரெக்டாக அதை எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறதுக்கான வேலைகளை நாங்கள் படிப்படியாக செய்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை சவுதி அரேபியா சைடில் இருந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு செய்தியாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கத்தார் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ 2வது நாடாக சவுதி அரேபியாவும் அதில் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்கது. காசாவில் அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் ஒருத்தரை இஸ்ரேல் போட்டு தள்ளியிருக்காங்க. தொடர்ச்சியாக அல் ஜசீராவினுடைய செய்தியாளர்கள் மரணத்தை தழுவி இருப்பது. காசாவில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க. செய்தியாளர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவது மிடில் ஈஸ்டில் அதிகமாயிட்டே போகுது. அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நிறுவனங்களில் இருந்து இந்த ஆயுதம் ஏந்திய கொலைகாரர்கள்ட்ட இருந்து பேனா எடுத்து எழுதக்கூடிய செய்தியாளர்கள் தப்பிப்பது எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே கிடைக்கல. ட்ரம்ப் இப்போ ஈரானை பார்த்து ஒரு மிரட்டல் ஒன்று விடுக்கிறார். இன்னும் அமெரிக்க படைகளை நான் மிடில் ஈஸ்டில் இருந்து திரும்பி எடுத்துக்கல. 50,000க்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ் அதே இடத்துல இருக்கிறாங்க. தரைப்படை வீரர்களும் என்னுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்காங்க. நான் சொல்லக்கூடிய டூ இட் அப்படிங்கிற அந்த ஒத்தை வார்த்தைக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஈரானை விட்டு நாங்கள் முழுமையாக வெளியில் வரலை, ஒப்பந்தம் வெகு சீக்கிரத்தில் சொன்னபடி நிறைவேறலை அப்படின்னா எங்களுடைய ஆயுதம் உங்களை நோக்கி பாயும் அப்படிங்கிற மிரட்டலையும் எடுத்திருக்காரு. அமெரிக்காவினுடைய பீட் ஹெக்டேட் இவர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஈரான் போர் நிறுத்தத்துக்காக அமெரிக்காவிடம் கெஞ்சியது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. மாறாக ஈரானில் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அது ஏற்புடையதல்ல. ஈரான் போர் நிறுத்தத்துக்காக அமெரிக்கா கிட்ட கடைசி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கெஞ்சி கூத்தாடிய நிகழ்வுகள் அரங்கேறிச்சு அப்படின்னு இந்த பீட் ஹெக்டேட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜேடி வான்ஸ் ஹங்கேரியில் பேசி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு இறங்கின உடனே அமெரிக்க பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போ அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சார் இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈரான் சைடில் இருந்து கொடுக்கப்பட்டதில்ல, அது ட்ரம்ப்பால் கிழித்தெறியப்பட்டது அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறாங்க. ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது 3 பதிப்புகளை 10 அம்ச பாயிண்டாக ஈரான் அனுப்பிச்சாங்க. அதில் ஒன்று சாட்ஜிபிடியில் இருந்து ஜென்ரேட் பண்ணதாக இருக்கலாம் அப்படின்னு நக்கல் துணியில் அவர் பேசியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கதாங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. 2வது, 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறது லெபனானை கிடையாது. லெபனானை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை. பட் இது நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. பாகிஸ்தான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இஸ்ரேல் லெபனானில் அட்டாக் பண்ணுறதுக்கும் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. நாங்கள் சொல்லியிருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருக்கக்கூடிய 10 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலைங்கிறத மறுபடியும் தெளிவுபடுத்துகிறேன்னு ஜேடி வான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. எது எப்படியோ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே சரிவர இல்லை.
நியாயமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு ஈரான் தயாராக இருந்தாலும் அமெரிக்கா இங்கே இஸ்ரேல் பக்கம் தூண்டிவிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை லெபனான் பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெபனானில் அமைதி திரும்பாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்திரமான ஒரு தன்மை அப்படிங்கிறது நிலவாது. போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹாமஸும் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஐடியாவும் இருக்காது. வணிகத்துக்காக வேண்டுமானால் இப்போ ஈரான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மற்ற நாடுகளுக்கு திறந்து விடலாம். பட் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அது திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு தான். இதை நியூயார்க் டைம்ஸும் செய்தியாக சொல்லியிருக்காங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333